இந்த ஃபுட்டு தான் நான் அதிகமாக கன்சியூம் பண்ணேன். கேன்சரில் நான் தான் அவதிப்படுறேன். இதை பார்த்ததும் எனக்கு சின்ன வயசு தான் ஆகுதுன்னு உங்கள் லைஃப்பில் லெத்தாஜிக்காக வாழ போகிறீங்கன்னா நான் ரெஃபரன்ஸில் காமிச்சிருக்கிறது ஒரு கெட்ட பழக்கமே இல்லாத 26 வயசு பையன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பேட் லைஃப் ஸ்டைலில் இருக்க எல்லாருக்குமேலாம் கேன்சர் வருது இல்லையேன்னு இருக்குது. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், நம்ம எல்லாரும் வண்டி ஓட்டுறோம், ஹெல்மெட்டும் போடுறோம். போலீஸ் ஒரு ரீசனாக இருந்தாலும் நம்ம எதுக்காக ஹெல்மெட் வேர் பண்ணுறோம்? ஏன் ஹெல்மெட் போடுற எல்லாருமேலாம் உயிர் பொழிச்சிட்டது இல்லையே? தப்பிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி கரெக்டு தானே? மனுஷனாக பிறந்த எல்லார் உடம்புலையுமே அப்நார்மல் செல்னு ஒன்று இருக்க தான் போகுது. ஒரு நார்மல் செல் அதோட வேலை முடிஞ்சோடனே அது டெத் ஆகிடும். ஆனால் கேன்சர் செல்ஸ் அப்படி இல்லை, அது மீண்டும் மீண்டும் பெருசாக வளர்ந்து ஈவன் அது ஒரு டியூமராக கூட அது ஃபார்ம் ஆகலாம். நம்ம ப்ரிகாஷனாக இல்லாததுனால தான் இந்தியாவில் கேன்சர்னால் இறந்து போகிறவங்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. எல்லாருக்கும் இந்த லோகோவும் ஸ்டீவ் ஜாப்ஸையும் தெரியாமல் இருக்கவே இருக்காது. அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்குனவர் சாகிறப்போ என்ன தெரியுமா சொன்னார்? காசு கொடுத்தேன்னா என்னால் வாங்க முடியாத வண்டியே கிடையாது, காசு கொடுத்தேன்னா எனக்காக ஒருத்தன் பணம் சம்பாரிச்சு கொடுப்பான், அதே காசு வச்சு நமக்குன்னு வர வலியும் வேதனையும் யாருக்கும் தர முடியாது. சராசரி வாழ்க்கை கூட இல்லாமல் 30 வருஷம் முன்னாடியே கேன்சரில் அவர் இறந்துட்டார். டிசீஸ் வந்ததுக்கப்புறம் ஃபேஸ் பண்ணுறதுலாம் இருக்கட்டும், வராமல் நம்ம எப்படி பார்த்துக்கலாம்? எல்லா மதத்துலேயும் புரட்டாசி, ரமதான், லென்ட்னு ஒரே விஷயத்தை தான் சொல்கிறாங்க, ஃபாஸ்டிங். Although intermittent fasting had an impact on cancer cells, more research needs to be done. நம்ம பாடி ஃபாஸ்டிங் ஸ்டேட்டில் இருக்கப்போ கேன்சர் செல்ஸ் எல்லாம் எனர்ஜி இல்லாமல் வீரியத்தை இழக்குதுன்னு ஸ்டடீஸ்லேயே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஓன் மெக்கானிசமே எந்த காசும் வாங்காமல் நம்ம பாடியை ரிப்பேர் பண்ணணும், ஜஸ்ட் நம்ம தூங்குறப்போ. ஜிம்முக்கு போய் தான் நான் ஹெல்த்தியாக இருப்பேன்னு இல்லாமல் டெய்லியும் நீங்கள் ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். when a person goes into an operation room, he will realize that there is a one book which he has yet to finish reading. Prevention is always better than cure.